السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று நிஸ்பு ஷாபான், பராத்தினுடைய இரவு, ஷாபான் மாதத்தினுடைய பாதி என்று இந்த இரவுக்கு பெயர். இந்த நாள், இந்த இரவு என்பது ஒரு அற்புதமானது, நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமானது. தமிழில் சொல்வதாக இருந்தால் கிடைத்த வரம். ஆனால் எல்லா காலங்களிலும் இது போன்ற பாக்கியங்களை இழக்கக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா காலத்திலும் இருப்பது போன்று இப்போதும் இருக்கிறது. இப்படி ஒரு இரவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் நம்ம வரல. நம்மை நாம் சரியாக இந்த இரவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை பற்றி தெரிந்து இதற்கு பின் இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரமாவது அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அந்த நோக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை, இந்த இரவை குறித்து நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வை விட அருளாளர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வை விட கனிவானவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை விட மன்னிக்க கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வை விட அருள் புரியக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டக்கூடிய பாசம், பரிவு, நேசம் இவைகளை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது காட்டக்கூடிய நேசமும் பாசமும் பரிவும் இருக்கிறதே, அது ரொம்ப விசாலமானது. அதை விரித்து சொல்வதாக இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கருணை இருக்க ரொம்ப ஆச்சரியமான கருணை. ஒரு நபி, முந்தைய காலத்துல ஒரு நபி, அவங்க பள்ளி வாசலுக்கு தொலை வர்றாங்க. தொலை வரும்போது அவர்களுடைய ஒட்டகத்தை வெளியில விட்டுட்டு வர்றாங்க. ஒட்டகத்துல வர்றாங்க. தொழுதுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒட்டகத்தை காண யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு நபியினுடைய ஒட்டகத்தையே திருடிட்டு போயிட்டாங்க. பரக்கத்துன்னு எடுத்துட்டு போனான்னு தெரியல. ஆனா அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யாரெல்லாம் யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அவன் யாருங்கிறது எனக்கு காண்பித்திரு. கேட்கறது யாரு? ஒரு இறை தூதர் கேட்கிறாங்க, ஒரு நபி கேட்கிறாங்க. முந்தைய காலத்தில் வாழ்ந்த எத்தனை நபிமார்களில் ஒரு நபி. நீ எனக்கு அது யாருங்கிறது எனக்கு காட்டி தந்துரு அப்படின்னு கேட்ட போது அல்லாஹ் சொன்னா, நபிமார்களோட பேசுவான் இல்லையா, வஹையின் மூலமாக பேசுவது. அவன் திருடிட்டான்,
தப்பு பண்ணிட்டான் தான். ஆனா ஒரு துவா ஒண்ணு கேட்டான் அவன். அந்த துவாவை நான் கபூல் செஞ்சிட்டேன். என்ன துவா கேட்டான், நீ என்ன கபூல் செஞ்ச அப்படின்னு இந்த நபி கேட்கிறாங்க. யா ரஹ்மானே, எனக்கு தேவை இருக்கு, நான் திருடிட்டேன். வாழ் தானே, உன்னுடைய நபி தானே, அதனால நான் திருடிட்டேன். ஆனா நான் தான் திருடனேங்கிறத நீ காட்டி கொடுத்துடாதே அப்படின்னு அவன் ஏற்கனவே துவா செஞ்சுட்டான். அதனால நான் அவனை காட்ட முடியாது, நானும் கபூல் செஞ்சிட்டேன். நான் இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ்வினுடைய கருணை என்பது விசாலமானது. அப்படியானா இவங்க இழந்திருக்கிறாங்களே, இந்த இழப்புக்கு வேறு ஒன்றை பெரிய பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இழந்துட்டாங்களே, ஒரு ஒட்டகத்தை இழந்திருக்கிறாங்க, அப்போ ஒரு திருடு போயிடுச்சு, ஒரு இழப்பா இல்லையா? அந்த ஒட்டகம் ஒரு 50,000 வச்சுக்கோங்க, அல்லாஹ் 5 லட்சத்தை கொடுத்துருவான். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கருணையில் உட்பட்டது. அல்லாஹ்வினுடைய கருணைகளில் மிக உன்னதமான உம்மத்து, அவனுக்கு நெருக்கமான உம்மத்து யார் என்றால் இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். ஒரு ஹதீஸ் புகாரியில வருது பாருங்க. ஒரு எஜமானன் இருந்தான், ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார். அவருக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆளு பாக்குறாரு, ஒரு ஆள் வேலைக்கு வர்றார். இந்தாப்பா, நீ வேலை செய்றியா, என்கிட்ட வேலை செய்வியா? சரி, வேலை செய்யறேன், நான் வேலை செய்ய தான் வந்திருக்கிறேன். 8 மணி நேரம் வேலை செய்யணும். 8 மணி நேரம் நீ வேலை செய்வையா? நான் செய்யறேன். அதற்கான கூலி என்ன தெரியுமா? ஒரு நாள் கூலி. உதாரணத்துக்கு அது கீராத் அப்படின்னு ஹதீதுல வருது. அந்த அளவு வந்து கீராத் ஹதீதுல வருது. நாம விளங்கிக் கொள்வதற்காக ஒரு ஒரு உதாரணமாக ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ 8 மணி நேரம் வேலை செய்வதற்கான கூலி 1000 ரூபாய் நான் தர்றேன், உனக்கு ஓகேயா? ஓகேன்ட்டான். அவனுக்கு அந்த 1000 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கு. அடுத்த கொஞ்ச நாள் போனது, வியாபாரம் பிசினஸ் பெருசாச்சு, இன்னொரு வேலை ஆள் தேவைப்படுது. அந்த வேலையாளை அதுக்காக வேண்டி ஒரு ஆள் அமர்த்தலாம். அப்படி அமர்த்தும் போது என்ன ஆச்சுன்னா, 6 மணி நேரம் நீ வேலை செய்யணும். அவனை விட இவனுக்கு கம்மி, 2வது வந்தவனுக்கு நேரம் கம்மியா இருக்கு. அவனுக்கு 8 மணி நேரம் கூலி 1000 ரூபாய், ஆனால் இவனுக்கு 6 மணி நேரம் கூலி 1000 ரூபாய். இதை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? இது நியாயமா, நியாயமற்றதா? நீங்க எப்படி நினைச்சுக்கங்க. ஆனா என்னங்கிறத பாருங்க. இந்த செய்தி யாரு சொல்றா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புகாரியிலேயே இது இடம்பெறுகிறது. ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. சரி, ஏதோ அவனுக்கு தேவை கூட இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு செஞ்சு அப்படி போகுது. இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு இன்னொரு நபரை வேலைக்கு வைக்கிறாரு. யாரு? அந்த முதலாளி வேலைக்கு 3வது ஆள் வேலைக்கு வைக்கிறார். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் என்ன தெரியுமா? 2 மணி நேரம் தான் வேலை செய்யணும். நீ 2 மணி நேரம் வேலை செய்யணும், உனக்கு கூலி 2000 ரூபாய். இது அநியாயமா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? 8 மணி நேரம் வேலை செய்யறான், இவ்வளவுக்கும் அவன் சீனியர், கூடுதல் காலம் வேலை செஞ்சிருக்கிறான். அவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அவனுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகியிருக்கணுமா இல்லையா? 1000 ரூபாய் தான். அதுக்கு பிறகு வந்தவன் 6 மணி நேரம் வேலை செய்யறான், அவனுக்கு ஒரு நாள் கூலி 1000 ரூபாய். இப்ப கடைசியாக வந்தவன் 2 மணி நேரம் தான் வேலை செய்யணுமா, அவனுக்கு 2000 ரூபாய் கூலியாம். அந்த 2 பேருக்கும் கோபம் வருமா வராதா? வர்றது நியாயமா இல்லையா? கோபம் வந்தது முதலாளிட்ட. 2 பேரும் இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க, ஒன்னா சேர்ந்து போனாங்க. முதலாளி, 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறது எங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் தர்றீங்க, வெறும் 2 மணி நேரம் வேலை செய்யறவருக்கு 2000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, எங்களை விட 2 டபுள் சம்பளம். இது எந்த விதத்துல நியாயமாகும்? நாம் என்ன கேட்போமோ அதே தான் நமக்கு கேட்டாங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு இருந்தா கேட்போமா இல்லையா? நாங்க பாக்குற வேலையை தானே அவர் பாக்குறாரு. ஆனா எங்களை விட கம்மியா வேலை பார்க்கிறாரு, கம்மியான டைம் வேலை பார்க்கிறாரு. ஆனா எங்களுக்கு எந்த இன்கிரிமெண்ட்டும் இல்ல. அந்த 1000 ரூபாயிலேயே நாங்க இருக்கிறோம். இவர் வந்த உடனேயே 2000 ரூபாய் வாங்குறாரு, அதுவும் 2 hours ஒன்லி. இது எப்படி நியாயமானது முதலாளி அப்படின்னு கேட்டான். ஓ, நியாயத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேச வந்திருக்கிறீங்களா? முதலாளி சொன்னான். ஆமா. சரி, உட்காருங்க.
உங்களுக்கு நான் எப்படி ஒப்பந்தம் பண்ணேன்? 8 மணி நேரம் வேலை செய்யணும், 6 மணி நேரம் வேலை செய்யணும், அப்படித்தானே ஒப்பந்தம்? ஆமா. 8 மணி நேரத்தை விட உனக்கோ 6 மணி நேரத்தை விட உனக்கோ ஒரு நிமிஷம் நான் கூடுதலாக வேலை வாங்குகிறேனா? இல்ல, வேலை வாங்கல. நாங்களே 8 மணி நேரம் எங்க வேலை முடிஞ்சோன்னு நாங்களே போயிடும். நீங்க ஏன் கூட 5 நிமிஷம் இருந்தா அப்படிலாம் நீங்க கேட்க இல்லை. எங்களுக்கு அந்த இதுல நீங்க சரியா நடந்துக்கிட்டீங்க. சம்பளம் எப்படி பேசணும்? 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயில இருந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 5 ரூபாய் அல்லது 1 ரூபாய் நான் குறைச்சு தந்திருக்கிறேனா? நாம் பேசிய ஒப்பந்தத்திலிருந்து நான் மீறினேனா? இல்ல, மீறல. அப்ப எப்படி நான் அநீதம் இழைத்தவனாக ஆகுவேன்? இது அநீதமா? இப்ப யோசிக்கணும். ஹதீதுகளை இப்படி சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அந்த எஜமானன் சொல்றாரு, அந்த முதலாளி சொல்றாரு, நான் உங்களுக்கு எவ்வளவு காலம் வேலை செய்ய வேண்டும் என்று ஏவினேனோ அதிலிருந்து ஒரு நிமிடம் கூட நான் அதிகப்படுத்தல. அப்படித்தானே? ஆமா. நான் எவ்வளவு சம்பளம் தருவேன் என்று நான் சொல்லி நீங்கள் அங்கீகரிச்சீங்களோ, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணீங்களோ, அதிலிருந்து 1 ரூபாயை நான் குறைக்கல. அப்படித்தானே? ஆமா. நாளைக்கு தரேன், நாளன்று தரேன், அதுவும் செய்யல. இல்ல, அங்க நான் ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்து 2 மணி நேரம் வேலை செய்யி அல்லது 2 நிமிஷம் வேலை செய், உனக்கு 2000 ரூபாய் தருவேன் அல்லது 20000 ரூபாய் தருவேன் அல்லது 2 லட்சம் ரூபாய் தர்றாங்க. ஏன் இஷ்டத்துல உள்ளது. அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அதை கேட்பதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? இருக்குன்னு சொல்லுங்க. இருக்கா? இல்ல. உங்களுக்காக விதித்த விதியிலிருந்து நம்ம 2 பேருக்கும் உள்ள அக்ரிமெண்ட்ல இருந்து ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால் நீங்க என்கிட்ட கேட்கலாம். அப்படி ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறதா? உங்க அக்ரிமெண்ட்ல நான் மீறி இருக்கிறேனா? இல்ல, மீறல. பிறகு நான் ஒரு ஆள் போறாரு, அவருக்கு நான் 10 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? நான் யாருக்கும் கொடுப்பேன். என்னுடைய செல்வம் என்னுடையது, நான் சம்பாதித்தது, நான் வைத்திருக்கிறது. நீங்க பணியாளர்கள், என்னுடைய செல்வம் அதிகரித்து நீங்க உதவலாம், நான் நாடுனா உங்களுக்கு கூட தரலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒப்பந்தத்திலிருந்து நான் மீறவில்லை என்னும் பொழுது நான் நீதி தவறவில்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இதான் யதார்த்தம். இப்படி சொல்லிட்டு இப்பதான் ஸல்லல்லாஹு விஷயத்த சொல்றாங்க. முந்தியது யாரு தெரியுமா? முந்திய அந்த எஜமான அந்த முதலாளி யாரு தெரியுமா? யாரும் இல்ல, அல்லாஹ் தான். முந்தியது யாரு தெரியுமா? யகூதிகள், பனு இஸ்ரவேலர்களுடைய முந்தியவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்கள். அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க வழங்கப்பட்ட கூலிலாம் ஒரு அளவுதான். அதுக்கு அடுத்தது யாரு வந்தா? நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள் சொல்றோம்ல, அவங்களும் ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் தானே, ஈசா நபி ஏத்துக்கிட்டவங்க தானே. இப்ப அதுக்கு பிந்திய காலத்துலதான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அந்த இறை கொள்கையை விட்டு வெளியில போயிட்டாங்க, சிலைகளை வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈசா நபியையே யார் சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே நபியையே என்ன செஞ்சுட்டாங்க? சிலையை வச்சு வணங்கிட்டாங்க. சரி, அந்த செய்திக்கு நம்ம போகல. அப்ப அந்த காலத்தில் அவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அஹ்லுல் கிதாப். யூதர்களும் அஹ்லுல் கிதாப் தான், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். நஸ்ரானிகள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் அஹ்லுல் கிதாப் தான், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். நாமும் அஹ்லுல் கிதாப் தான், குர்ஆன் தரப்பட்டவர்கள். தௌராத்து, அங்க இன்ஜீல், நமக்கு குர்ஆன் தரப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் அஹ்லுல் கிதாப். அப்ப அந்த அவர்களுடைய வாழ்நாள் காலம் என்று எடுத்துக்கொண்டால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த முஸ்லிம்களுடைய வாழ்நாள் எடுத்துக்கிட்டா அவங்களை விட கம்மி தான். மூசா நபி காலத்துல வாழ்ந்த அந்த யூதர்களுடைய விட இவங்க கம்மி தான். அவர்களை விட நாம கம்மியா இருக்கிறோமா இல்லையா? ஒரு செய்தியை பாருங்க. ஒரு மனிதர் அறிவிக்கிறார், முந்தைய காலத்துல, ஸல்லல்லாஹு காலத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னால 400 வருஷத்துக்கு முன்னால உள்ளவர் சொல்றார், எங்க ஊர்ல ஜனாசாவை நான் பார்த்து 300 வருடங்களுக்கு மேல ஆயிட்டுங்கிற. 300 வருஷமா யாருமே மூத்தாயில அந்த ஊர்ல. அப்ப இவருக்கு வயசு என்ன ஆகும்? அப்படி வயதுகள் கொடுக்கப்பட்டு இருந்தது அந்த காலத்துல. நீண்ட காலம் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பனு இஸ்ரவேல்ல ஒரு மனிதர் இருந்தார். தன் தாயை தோளிலே வைத்துக் கொண்டே இபாதத்தில் ஈடுபட்டார். தன் அம்மிய தோல்ல வைத்துக் கொண்டே இபாதத்துல செஞ்சார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இப்ப நீங்க சில இடங்கள்ல பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகும்போது
தோல்ல தாயை சுமந்துக்கிட்டு சில மக்கள் போறதை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய இபாதத் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அந்த மாதிரி நீண்ட காலம் அவர் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறார், நீண்ட காலம் 80 வருஷத்துக்கு மேலாக இபாதத்தில் ஈடுபட்டார். ஃபுல்லா அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தார் தன்னுடைய காலத்தை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மைகள். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யாரும் சொல்லலாம், அவங்க எல்லாம் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறாங்க, நிறைய அமல் செஞ்சிருக்கிறாங்க, அந்த அமலையெல்லாம் நாங்க எட்டி பிடிக்க முடியாதே, எங்களுக்கு வயசும் கம்மியா தரப்பட்டிருக்குது, பாதி வயசு நாங்க தீன்லயே இல்ல, நீங்க வந்த பிறகுதான் தீனே வந்திருக்கு, இது வரைக்கும் நாங்க சிலைகளை வேற வணங்கிட்டு கிடந்தோம். எனவே எங்களுடைய வாழ்க்கை என்பது 60 வருஷமோ 70 வருஷமோ சொல்றீங்க, 30 வருஷம் அதுல போயிடுச்சு, அல்லது 35 வருஷம் போயிடுச்சு, 40 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 30 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ தான் நாங்க வாழ்றோம். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க 1000 வருஷம் 500 வருஷம் 800 வருஷம் 700 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்களே, அவ்வளவு காலம் இபாதத்து செய்திருக்கிறார்களே, அந்த இபாதத்தை நாங்கள் அடைய முடியாதே அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய வருத்தம், எவ்வளவு பெரிய அந்த சஹாபிகளினுடைய அந்த ஆசை, நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் இருந்த அவர்களுக்கான வேகம், உத்வேகம். இதை பார்த்த அல்லாஹ் அவ்வளவுதான விஷயம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், ஒரு இரவை இறக்கணும், லைலத்துல் கத்ர் இரவை இறக்கி என்ன செஞ்சான், 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா. 80 லட்சம் வருஷம் அவர் 80 வருஷமா போராடிட்டு இருந்தாரு, அந்த போராட்டத்தினுடைய நன்மையை ஒரே இரவில நீங்கள் பெறலாம் அப்படின்னா, அதை விட சிறந்த 1000 வருஷத்துக்கு நிகரானதுன்னு அல்லாஹ் சொல்லல. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 வருடத்தை விட இந்த ஒரு இரவில நீங்க இபாதத்து செய்வது சிறந்ததுங்கிறான். எவ்வளவு பெரிய கருணை. ஒரு இரவுல அப்படி போட்டு தந்து அந்த செக்கை வீசிட்டானா, செக்கு கிழிச்சு கையில தந்தாச்சு. நம்ம எவ்வளவு யோசிக்கணும், எவ்வளவு பெரிய கருணையாளன். இத்தகைய அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அவ்வப்போது சில பாக்கியங்களை வழங்கி கொண்டே தான் இருக்கிறான், வழங்கி கொண்டே இருக்கிறான். அதிலே ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் பராஆ என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத இரவு. இந்த இரவுல பலவேறு ஹதீதுகள் வருது. நான் ஹதீதுகளை வாசித்து வாசித்து விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது டைம் ஆயிடும். இந்த கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு வர்றேன். பல கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ஹதீத், இந்த இரவு அன்று என்சிலு ரப்புனா, அல்லாஹ் என்ன செய்யறான், கீழே இறங்கி வர்றான் முதல் வானத்திற்கு வந்து. முதல் வானத்துக்கு வந்தான்னா என்ன அர்த்தம், அவனுடைய அருள் நம்மை நெருங்கி வருதுன்னு கேட்குது. என்ன கேட்கிறானா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். யாரு கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு என்ன வேணும், அலா முஸ்தக்பிரின், உங்களை யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறீங்களா, பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா, ஃபக்ஃபிரலா, அவருக்கு நான் பாவத்தை மன்னிக்கிறேன். அலா முபத்தலின், உங்களை யாராவது சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா, பொருளாதார சோதனை, உடல் சோதனை, குடும்ப சோதனை, ஏதாவது ஒரு சோதனைக்குள்ள வம்புக்குள்ள நீங்க சிக்கி இருக்கிறீங்களா, சங்கடத்தில் இருக்கிறீங்களா, கடல்ல இருக்கிறீங்களா, துன்பத்தில் இருக்கிறீங்களா, அல்லது சிகரு சூனியம் வஞ்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா, ஏதாவது ஒரு பாதிப்பு, எந்த பாதிப்புன்னு அல்லாஹ் சொல்லல, எந்த பாதிப்பாக இருந்தாலும் அவருக்கு நான் என்ன செய்யறேன், சுகத்தை கொடுக்கிறேன், அந்த பிரச்சனையிலிருந்து அவரை நான் வெளியே கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நீ கேளுங்க, ஒரு ஆச்சரியம் இல்லையா, நான் தர்றேன்பா அப்படிங்கிறான். இந்த மனுஷன் இருக்கிறானே, இவனுக்குள்ள தன்மை என்ன தெரியுமா, மனித தன்மை என்ன தெரியுமா, கண்ணால காணணும், கண்ணால காணணும். அந்த கண்ணால் கண்டால் மாத்திரம்தான் இப்ப இதை நம்புவோம், அது வேற விஷயம். ஆனா அதுல ரகபத், ஒரு ஆசை நமக்கு வருமானா, பெருசா ஆசை வராது. எப்ப ஆசை வரும், இப்ப உதாரணமா வைங்க, இந்த பள்ளிவாசல்ல ஜமாத்தா தொழுது முடிச்ச ஜமாத்துல யார் அவ்வளவு ஜமாத்துல வந்து சேர்றாங்களோ, சேர்றாங்க போறாங்க, ஒரு 50 பேர் வருவாங்கன்னு வைங்க உதாரணத்துக்கு. சுபு ஃபஜ்ருக்கு ரொம்ப குறைஞ்சிரும். எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஃபஜ்ரு கம்மியா தானே இருக்கும், இந்த மஸ்ஜிதுன்னு இல்லை, உலகம் முழுவதும் ஃபஜ்ருக்கு கூட்டம் கம்மியா தான் இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு பிரான்ஸினுடைய அறிஞர் நான் நினைக்கிறேன், ஒரு நான் முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன், முஸ்லீம்கள் எப்போது ஃபஜ்ரு தொழுகையில் பள்ளியை நிறைக்கிறார்களோ அப்போது இந்த உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அவன் ஆய்வு பண்ணி சொல்றான், ஆனா அவங்க வரமாட்டாங்க. அதையும் சொல்றான், அவன் என்ன சொன்னாலும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க,
அந்த நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையெல்லாம் இருக்கும், அதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அந்த இபாதத்துல ஈடுபட மாட்டாங்க. இப்ப நம்ம வச்சுங்க, இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு இங்க ஒரு 50 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஜ்ர் தொழுகையில் அவ்வல் ஜமாத்திற்கு யார் வருகிறார்களோ அவர்கள் வரும் பொழுது தக்பீர் கட்டும் போது, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால இகாமத்து சொல்வதற்கு எல்லாம் ரெடி ஆன உடனே ஆளுக்கு என்ன செய்யணும்? 5000 ரூபாய் 5000 ரூபாய் அந்த பள்ளியில கையில தருவாங்க. இந்த பள்ளி எப்படி இருக்கும்? இடம் இருக்காது, தெருவுல எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நீ பேரிகார்ட்லாம் வைக்க வேண்டியது வந்துடும். இது இயல்பு. ஏன்? கண்ணுக்கு நேராக பலன் தெரிகிறது. ஆனால் ரப்பு அப்படி அல்ல. உனக்கு கண்ணுக்கு முன்னாலே சில சமயங்கள் தருவது உண்டு. ஆகிரத்திலே தரக்கூடிய பலன் இருக்கிறது, அது அளவிட முடியாதது. ஸல்லல்லாஹு அதை பத்தி நிறைய பேசுறாங்க. இந்த மனிதனுடைய தன்மை அப்படி. ஸ்பாட்ல கண்ணில் தெரியுது பாரு, இதுல 1000 ரூபாய் நமக்கு லாபம் கண்ணில் தெரியுதுப்பா, 10,000 ரூபாய் தெரியுதுப்பா, 10 லட்சம் ரூபாய் தெரியுதுப்பா, விற்க வர்றான். அப்போ இந்த ஸ்பாட்ல கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை நோக்கித்தான் மனித உள்ளங்கள் பாயும். அது நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அடிமையா இருக்கு, வேற என்ன செய்யும்? எனவே அந்த அடிப்படையில இப்ப ரப்பே வந்து கேட்கிறான். இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் அடிக்கடி எல்லா இந்த பராத்தினுடைய இரவுகள்ல நான் எல்லா பயான்களையும் சொல்லக்கூடிய ஒன்று, அது இங்கேயும் நான் சொல்றேன். உங்க வீட்டுல வந்து கதை ஒருத்தர் தட்டுறார். யாருப்பா அந்த நேரத்துல தட்டுறா அப்படின்ட்டு பார்த்தா, இந்த நேரத்துல போட்டு ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டுறது, நேரங்காலம் தெரியாம அப்படின்னு கதவை திறந்தா மினிஸ்டர் நிக்கிறார். சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க. தூங்குறவனை எல்லாம், வீட்டுல இருக்க மனைவி மக்கள் எல்லாம் எழுந்துடுறான். மினிஸ்டர் வந்து இருக்கிறாரா, எழுந்திருப்பான் அப்படின்னு எல்லாத்தையும் எழுப்பி டீயை போடு, அதை போடு, இதை போடு. நடக்குமா இல்லையா? சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? உங்க பதில நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சு தரணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் கேட்கிறார். மினிஸ்டரை விட்டுருவோம், சீஃப் மினிஸ்டரே வந்து நிக்கிறாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அதுக்கு மேல போக தேவையில்லை. ஏன்னா அதுக்கு மேல சீஃப் மினிஸ்டருக்கு மேல இருக்குன்னா இனி ஒன்றிய அரசுக்கு போகணும். அது ஒண்ணுமில்லாத அரசு. அதனால அந்த உதாரணத்தையே காட்டக்கூடாது. உதாரணத்தை காட்டுவது கூட நமக்கு சரியில்லை. நல்ல உதாரணம் காட்டக்கூடாது. தீய உதாரணத்துக்கு கொண்டு வரலாம். தீய உதாரணத்துக்கு வேண்டாம், என்ன செய்யலாம்? மேல மத்திய பத்தி பேசலாம், அரச பத்தி. இந்த நல்ல உதாரணத்துக்கு பேச முடியுமா? இப்ப அவங்க வந்து கேட்கிறாங்க, மினிஸ்டர் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து கேட்கிறார், அது கேரள முதலமைச்சர் கேட்கிறார், ஏதோ ஒரு முதலமைச்சர் வந்து கேட்கிறான்னு வைங்களேன், அல்லது வெஸ்ட் பெங்கால்ல கேட்கிறார். வந்தா நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு பெரிய இது, எவ்வளவு பெரிய சந்தோஷம். சார் எங்களுக்கு இந்த இபி பிரச்சனை இருக்குது, அந்த பைப் லைன் பிரச்சனை இருக்குது, இந்த ரோட்ல அந்த பிரச்சனை, அந்த எல்லாம் சொல்லலாம் இல்ல? சொல்லுவோமா? விடுவோமா? எப்படி இருப்போம்? இப்ப எல்லாருடைய ஆட்சியும் நிரந்தரமானதா? நிரந்தர முதல்வர்கள் என்று சொன்னவங்க எல்லாம் எங்க நிரந்தரமா போயிட்டாங்க? பூமி கடையில இருக்கிறாங்க. பேரு நிரந்தர முதல்வர். இது அதாவது மனிதர்கள்ட்ட யாரு ரொம்ப பிடிக்குதோ, அல்ல அவங்ககிட்ட இருந்து எதாவது எதிர்பார்க்கிறதோ, அளவுக்கு அதிகமாக தகுதி இல்லாத வார்த்தைகளை கொண்டு புகழ்வது, இது அல்லாஹ் வெறுக்கிறான். யாருக்குப்பா நிரந்தரம்? யாருக்காவது நிரந்தரம் இருக்கா அல்லாஹ்வை தவிர? இப்படி நிரந்தரம் பேசுறது. இப்போ எந்த ஆட்சியும் நிரந்தரம் இல்லை, யாரும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நிரந்தரமான ஆட்சியை உடைய ரப்பு தஆலா அவன் நம்ம வீட்டு கதவை தட்டி கேட்கிறான், அலா முஸ்தக்ஃபிரின், உங்களை பிழை பெருக்க தேடியவர்கள் இருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பு கேட்கிறீங்களா? இஸ்திக்பார் செய்றீங்களா? நான் பாவத்தை மன்னிக்கிறேன். உங்களை சோதனைக்குள்ளானவர்கள் இருக்கிறீங்களா? உங்களுடைய சோதனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், போக்கி வைக்கிறேன். அடுத்து கேட்கிறான், அலா அலா. அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீளமா வருது அந்த ஹதீஸ். அலா கதா, இன்ன இது இருக்கா, இன்ன வேணுமா, அன்ன வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். அலா கதான்னு வருது ஹதீஸ்ல. இது வேணுமா, அது வேணுமா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். நம்ம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்குது வேடிக்கை? ரப்பே வந்து கேட்கிறான். மாறாத ஆட்சி உடையவன், நிரந்தர ஆட்சி உடையவன், ஆட்சியாளர்களை எல்லாம் பிரட்டக்கூடியவன், ஆட்சிகளை உடைக்கக்கூடியவன், புதிய ஆட்சிகளை கொண்டு வந்து வைக்கக்கூடியவன். நீ சரியில்லையா, அவனை தூக்கி வீசிட்டு வேற ஆளை கொண்டு வந்து வை என்பவன். அவனுக்கு மாத்திரமே அந்த ஆற்றல் இருக்கிறது. அத்தகைய மாலிக்குல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் பேரரசராக ரப்பு தஆலா வீட்டை வந்து கேட்கிறான். இந்த நாளையில உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம கொரட்டை விட்டுட்டு இருப்போமா? எண்ணி பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா? அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இந்த இரவுல இன்னொரு சொல்லும் இருக்குது. இந்த நாளையில் தான் கிபிலா திருப்பப்பட்டது. 18 மாசமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. மதீனா ஷரீப் வந்ததுக்கு பிறகு ஏறக்குறைய 17-18 மாதங்கள் பைத்துல் முகத்தஸ் தான் கிபிலாவாக இருந்தது. அதுக்கு வேற யாருக்கு அது கிபிலா? யூதர்களுக்கு அதான் கிபிலா. யூதர்கள் எதை நோக்கி தொழுகிறாங்க? பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான். அவங்களுக்கு கிபிலா என்னது தான்? பைத்துல் முகத்தஸ் தான். அப்ப அதே மாதிரி நமக்கும் ஆரம்பத்துல கிபிலாவாக எதுதான் இருந்தது? பைத்துல் முகத்தஸ் தான் கிபிலாவாக இருந்தது. அல்லாஹ் அதை வீட்டி தருவானாக. அப்ப நம்முடைய கிபிலாவாகவும் அது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்புல ஒரு விருப்பம் வந்தது. காபத்துல்லா கிபிலாவாக இருந்தா நல்லா இருக்குமே. கதுனரா தகல்லுப நாயகமே, உங்களுடைய முகத்தை நீங்க கதுனரா தகல்லுபா, நீங்க வானத்தை அடிக்கடி நோக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வானத்தை நோக்கி இப்படி திருப்பி பாக்குறீங்க, வஹி வராதா? அல்லாஹ் தஆலா காபத்துல்லாவை கிபிலாவா ஆக்கிர மாட்டானா? அப்படி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இப்போ அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ் அந்த பக்கம் இருக்கு, காபத்துல்லா இந்த பக்கம் இருக்குது, நேர் ஆப்போசிட்ல இருக்குது, எல்லாம் எதிரும் புதிருமா இருக்குது. அந்த பக்கம் பார்த்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பள்ளியில ஒரு இடத்துல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அசர் தொழுகேண்டு வருது. அங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் வசனத்தை எழுதிக்கிட்டான், பலனு வள்ளி என்னக்க கிபிலத்தன் தர்லாஹாங்கிறான். இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கணும். நீங்கள் எதை கிபிலாவாக விரும்பினீர்களோ, நீங்கள் எதை கிபிலாவாக பொருந்தி கொண்டீர்களோ, ஸல்லல்லாஹு பார்த்து சொல்றான், நீங்க விரும்பின கிபிலாவின் பக்கம் உங்களை நாம் திருப்பி வைத்தோம். நீங்க விரும்பினதுனால அதை நான் கபூல் செஞ்சேங்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு எவ்வளவு பவர் அது! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? அப்படியே திரும்பினாங்க, அப்படி திரும்பினாங்க. சஹாபிகள் அப்படி திரும்பினாங்க, திரும்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸ்டெப் மெதுவா 3 ஸ்டெப் சேர்ந்து வைக்க கூடாது. ஒரு ஸ்டெப் வச்சு நின்றணும், அடுத்த ஸ்டெப் வச்சு நின்றணும். ஒரு அவசர தேர்வு ஏற்பட்ட தொழுகையில் உள்ள விஷயம் இது. இங்க நின்றாங்க. அப்ப இந்த கிபிலா திருப்பப்பட்ட நாள் கூட எந்த நாள் தான்? இந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய பாதையில் தான் இது நடந்தது என்று சொல்லக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படி சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாரு சொல்லலாம், கொஞ்சம் வானத்தை பாருங்களேன், வானத்தை நோக்கி பாருங்களேன். என்ன அப்படின்னு வானத்தை பார்க்கறாங்க. வானத்தினுடைய கதவு திறந்திருக்கு. அங்க ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அங்க ஒரு மலக்கு நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், தூபா லிமன் ரகஅ ஃபீ ஹாதிஹில் லைலா, இந்த இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு சோபனம். யாரு கிரீட்டிங் சொல்றா? மலக்குமார்கள். பாவமே செய்ய தெரியாத மலக்குமார்கள் கிரீட்டிங்ஸ் அனுப்புறாங்க, வாழ்த்து சொல்றாங்க. ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு வாழ்த்து சொன்னா எப்படி இருக்கும்? உங்க பேரை சொல்லி வாழ்த்து சொன்னா எப்படி இருக்கும்? மலக்கு வாழ்த்து சொல்றாரு. இந்த இரவில யார் நின்று வழங்குகிறாரோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் மேல பாருங்க, நாங்க சிறந்தாச்சு. அப்படி மேல பார்த்தா 2வது வானம் திறந்திருக்கு. அங்க ஒரு மலக்கு இருந்துகிட்டு, தூபா லிமன் சஜத ஃபீ ஹாதிஹில் லைலா, இந்த இரவு யார் சுஜூதிலேயே கிடக்கிறாரோ. நம்ம நேரம் சுஜூதுல இருக்கிறது. சுஜூது தான் பிரதானம் இல்லையா? தொழுகையில பிரதானமான இடம் எது? சுஜூது தானே. இதுக்கு என்ன சொல்றோம்? மஸ்ஜிது தானே. மஸ்ஜிதுன்னா சுஜூதுல இருந்து வர்றதுதான். சுஜூது செய்யும் இடம் என்று அர்த்தம். மஸ்ஜிதுன்னா என்ன அர்த்தம்? சுஜூது செய்யும் இடம் என்று அர்த்தம். இது சுஜூது மட்டுமா செய்யறோம்? ருக்கு செய்யறோமா இல்லையா? அத்தஹியாத்துல அமர்றமா இல்லையா? கியாமுல அல்லாஹ் அக்பர் தக்பீர் என்று ஃபாத்திஹா ஓதுறமா இல்லையா? அதெல்லாம் சொல்லாம கியாம்னு சொல்லும்போது மகாம்னு சொல்லி இருக்கலாம், மர்கா ருக்கு செய்யக்கூடிய இடம்னு சொல்லி இருக்கலாம், அல்லது மஜ்லிஸ் அமரக்கூடிய இடம்னு சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் சொல்லல. மாறாக என்ன பேர் வச்சிருக்கிறான் அல்லாஹ்? மஸ்ஜிது சுஜூது செய்யற இடம்னு வச்சிருக்கான். ருக்கு நடக்குது, கியாம் இருக்குது, இஅ்திதால் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இங்க இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் வச்ச பேர் எது? சுஜூது செய்யும் தலம்னு வச்சிருக்கிறான். காரணம் என்னன்னா, சுஜூது செய்யும் போது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில இருக்கக்கூடிய திரையை அல்லாஹ் அகற்றான். நீ அதுல கேளுங்கிறான். உனக்கு கேட்க தெரியலையா? அரபியில கேட்க தெரியலையா? மனசுல கேளு. மனசால நீ என்ன செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் இடத்துல வேண்டு. அப்ப அந்த சுஜூது
அப்ப அதைத்தான் அவங்க 2வது வானத்துல இருக்கக்கூடியவர் சொல்றாரு, தூபா லிமன் சஜத ஃபி ஹாதிஹி லைலா, இந்த இரவு யார் சுஜூதிலே இருக்கிறாரோ அவருக்கு சோபனம், எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்படி மலக்குமார்களுடைய வாழ்த்துக்கள் தான் பெரிய துவா. அது சும்மா கிரீட்டிங்ஸ் நமக்கு வருது, ஒரு சந்தோஷம் வருது, தூக்கி தூர போட்டுரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இல்லை இது. நாயகமே இன்னும் கொஞ்சம் மேல பாருங்கிறாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, 3வது வானத்தினுடைய கதவு திறந்து இருக்குது. அவங்க சொல்றாங்க, தூபா லிமன் தஆ ஃபி ஹாதிஹி லைலா, இந்த இரவன்று யார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறாரோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், யார் துஆ செய்கிறாரோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று 3வது வானத்திலே இருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்றாங்க. 4வது வானத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகளை இனி பொருளை மட்டும் சொல்லிக்கிட்டே வர்றேன். 4வது வானத்தையும் திறந்திருக்குது பாருங்கட்டாங்க. 4வது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்றாங்க, யார் இந்த இரவிலே நின்று திக்ர் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, திக்ர்ல ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. 5வது வானத்தில் இருக்கக்கூடியவங்க பாருங்க, யார் அல்லாஹுவினுடைய தண்டனையை அஞ்சி அழுகிறாரோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்கிறான். இறைவனை அஞ்சி அழுகிறார். நாம் பாவத்தில் ஈடுபட்டு விட்டோமே, ரப்பே நான் பாவத்தில் ஈடுபட்டுட்டேன். அதாவது ஒரு விஷயத்தை வைங்க, நாம செஞ்ச பாவத்தை நம்ம யார்கிட்டயா போய் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ்ட்ட சொல்லுங்கிறான். நீ என்கிட்ட சொல்லுப்பா, ஆனா அவனுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். யாரெல்லாம் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, என்னை மன்னிச்சிரு, நீ கண்ணீர் வடிங்க. அவன் இறக்கப்பட்டவன், அப்படியே இறங்கிடுவான் ரப்புல் ஆலமீன். அவ்வளவு கருணையாளன், அன்பாளன். ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மழை இல்லாத ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பஞ்ச நிலை ஏற்பட்டது. மழை இல்லாத நிலை வந்துட்டா என்னது? நோய் வந்துடும், பஞ்சம் வந்துடும், தண்ணீர் தட்டுப்பாடு வந்துடும். இனி எல்லாம் பிரச்சனை. காசு எவ்வளவுதான் இருந்தாலும் உணவு இல்லைன்னா என்ன செய்யறது? காசை சாப்பிட முடியுமா? பணத்தை சாப்பிட முடியுமா? தீனாரையும் திருகத்தையும் சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி வந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு வனாந்தரத்துல வெட்ட வெளியில 7 குழந்தைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு பெரிய கூட்டத்தை கூட்டு போயாச்சு. கூட்டிட்டு போய் எல்லாரும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. எந்த ஆடு மாடு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு அது இருக்கு தெரியும். மழை இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது மனிதர்கள் மட்டும் இல்லை, நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு கோழி இதையெல்லாம் கூட்டிட்டு போகணும். நாம தானே பாவம் செய்யறோம், அதுக்கு தெரியுமா? அதுக்காக வேண்டியாவது அல்லாஹ் என்ன செஞ்சிடும்? மழையை இறக்கிடுவான். எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம் இது. அப்ப இவைகள் எல்லாம் பால் குடி ருப்பா, அந்த ஹதீதுல வருது, பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கிட்டு வர்றாங்க. வாய் பேச தெரியாத மிருகங்கள், படைப்பினங்கள், ஆடு மாடு கோழிகளை தூக்கிட்டு வர்றாங்க. வந்து துவா செஞ்சு எல்லாம் நோம்புல பிடிச்சுக்கிட்டு துவா செஞ்சா மழை வரல. 2 நாளாச்சு 3 நாளாச்சு மழை வரல. இப்போ மூசா நபி என்ன செஞ்சாங்க? எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ்வோடு நேரடியாக வசனிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க இல்லையா? வேதம் கொடுக்கப்பட்டவங்க, சுஹுவு கொடுக்கப்பட்டவங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமான சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவங்க. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் தகுதி இல்லாதவன் ஆயிட்டம் போல இருக்கு. நபி கேட்டா துவா கபூல் ஆயிடுமா இல்லையா? நான் தகுதி இல்லாதவன் ஆகிவிட்டேன் போய் இருக்குது. அதனாலதான் நான் இவ்வளவு கேட்டும், இத்தனை பேரை கேட்டோம், இந்த குழந்தைகளை நான் கொண்டு வந்தோம், இந்த மிருகங்கள், இந்த பறவைகள், இந்த கோழி குஞ்சு குருமா இதெல்லாம் கூட்டிட்டு வந்தோம் கூட நீ என்ன மழையை பெய்ய வைக்கலன்னா நான் உன்னிடத்துல ஒரு தகுதியான ஆள் இல்லை. ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய்கிட்டு, சார் இந்த இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு தந்துருங்களேன் சார். பார்க்கலாம், நீங்க மனுவை கொடுத்துட்டு போங்க அப்படிம்பார். அவர் ரொம்ப பிரியமான, ரொம்ப தெரிஞ்ச மாவட்ட செயலாளர் யாராவது ஒரு காலர்னு வைங்களேன், அவரு அந்த அவங்களோட யாரோட ரொம்ப நெருக்கம்? முதலமைச்சரோட ரொம்ப நெருக்கம். சார் அந்த அந்த இதை கொஞ்சம் செஞ்சுட்டா நல்லா இருக்கும். அந்த அந்த அது சம்பந்தமான அதிகாரியா இருப்பான், உடனே சொல்வாரா இல்லையா? 2 கடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம கேட்கறதுக்கும் அல்லாஹ்விடத்துல நபிமார்கள் கேட்கறதுக்கு இடையில வித்தியாசம் இல்லையா? அல்லாஹ்வினுடைய பேரருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வினுடைய தூதராக வந்தவர்கள், இறை தூதர்கள் இல்லையா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்போ உன்னிடத்துல நான் விலை போகாத ஆள் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. நமக்கு அவர் ஒரு முக்கியமான ஆள் இல்லையா? நான் தகுதி இல்லாத ஆள் போல இருக்கு.
சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொன்னாங்க, சரி நான் தகுதி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஆளை முன் வச்சு கேட்குறேன், நீ அவங்கள வச்சாவது எனக்கு நீ மழையை தந்துரு. யாரு? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கேட்குறாங்க. யாரு? மூசா நபி கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வச்சு கேட்குறாங்க. ஆனா இந்த உம்மத்துல உள்ளவன் என்ன செய்யறான்? வசீலா வச்சு தேடாதேங்கிறான். எவ்வளவு பேனசீப்! ஆச்சரியமாக இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அவங்கள வச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என் பிள்ளைய வச்சு நான் கேட்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் வச்சு கேட்கிறேன், என் பாவத்தை மன்னித்து விடு. அந்த பழத்தை சாப்பிட்டாங்களா இல்லையா? அப்ப குர்ஆன் சம்பந்தமா பேசுது, ஹதீஸ்ல அந்த சம்பந்தமா வருது. சரி, அது வேற தலைப்பு. ஆனாலும் இதுல விளங்கிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். மூசா நபி கேட்கிறாங்க. மூசா நபி எவ்வளவு பெரிய ஆளு! அல்லாஹ்வோட நேர பேசுறதுன்னா முடியுமா? அல்லாஹ்வுடைய பேச்சு அவங்க கேட்டாங்களே, நம்ம கேட்டிக்கிறோமா? பிற நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வை தவிர வேற யாராவது கேட்டிருக்காங்களா? இல்லையே. அப்ப எவ்வளவு பெரிய ஹை குவாலிட்டியில இருப்பாங்க அவங்க. அவங்களுடைய பொசிஷன்ங்கிறது எவ்வளவு உயர்வானது. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் அப்படி போல இருக்கு. அப்ப அல்லாஹ் சொன்னான், அப்படி சொல்லாதீங்க, நீங்க என்னிடத்துல அந்தஸ்தானவங்க தான், நீங்க உயர்வானவங்க தான். ஆனா ஏன் தெரியுமா நான் உங்களுடைய துவாவை நிறுத்தி வச்சிருக்கிறேன்? இந்த பெரிய கூட்டத்துக்குள்ள இப்படி கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்களே, ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதுக்குள்ள ஒருத்தன் கிடக்குறான். 40 வருஷமா என்னை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறான். தௌபாவே செய்யறது கிடையாது, பாவத்திலேயே மொழிய பார்த்து கிடலான்னு இருக்கிறான். அவன் ஒருத்தன் காரணத்தினால நான் மழையை நிறுத்தி இருக்கிறேங்கிறான். அதான் அவன் ஒருத்தனால. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும், தீயோருக்காக நிறுத்தப்படும் மழை எல்லோருக்கும். அதையும் விளங்கிக்கணும். இதா கசுரல் ஹபஸ்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் அதிகமாகிவிட்டா மழை நின்றுங்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய அருள் ஸ்டாப் ஆயிடும்பாங்க. ஒஃபீன சாலிஹூன், ஆயிஷா சித்திகா நாயகி கேக்குறாங்க, எங்கள நல்லவர்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் இருக்கும் போதுமா? ஆமாம், உங்களை நல்லடியார்கள் இருந்தாலும் சரி, பாவங்கள் அதிகரித்து விட்டா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? தண்டனை இறக்கிடுவான். ஆனா அந்த நல்லடியார்கள் ஆகிரத்தில் அவங்களுக்கு பாக்கியம் உண்டு, அது வேற விஷயம். அதனால என்ன புரியுறோம்? நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொன்னால் பொல்லோருக்காக நிறுத்தப்படும் மழை எல்லோருக்கும் தான். இப்ப அவன் காரணத்தினால தான் மழை நிறுத்தப்பட்டது. அதுல பாதிக்கப்பட்டது மூசா நபி தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு மழை இல்லையே. மூசா நபியை விட அந்த காலத்துல உயர்வான ஆள் வேற யாராவது இருந்தாங்களா? சொல்லுங்க. அந்த காலத்துல சரி, நான் மூசா அலி அப்படி ஒரு ஆள் இருந்தேன்னு சொன்னா அவங்கள தான் அல்லாஹ் நபி ஆக்கி இருப்பான். மூசா நபியை விட சிறந்த ஒரு ஆள் அன்றைய காலத்துல இருந்திருந்தால் அவங்கள தான் அல்லாஹ் நபி ஆக்குவான். அப்ப அந்த காலத்திலேயே டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்வான நபர் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப அவங்க சொன்னாங்க, இவன் 40 வருஷமா என்னோட போராடி நடக்கிறான் அந்த படுவான், அதனால நான் என்ன செய்யல, நான் மழை இறக்க இல்லை அப்படின்றதும் மூசா நபிக்கு தான் தெரியுமே. நான் ஒரு வரலாறு படிச்சேன். மூசா நபிக்கு கோவம் வந்துட்டா அந்த முடி இருக்குதே, முடி வந்து தொப்பியை கிழிச்சுக்கிட்டு மேல வந்து குத்திக்கிட்டு நிக்குமா. இந்த முடி வந்து அவ்வளோ ரொம்ப ரோஷமான ஆளு, பவர்ஃபுல். இந்த முடியை என்ன செஞ்சிடும்? தொப்பிக்கு மேல வந்துருங்கிறான். நான் செய்தியை படிக்கிறேன், கிதாபுகள்ல தப்சீர்கள்ல இருக்குது. தொப்பியை துளைத்து கொண்டு முடி மேல வந்துடும். அப்ப அவங்க யாரா அவன் இந்த அநியாயம் பண்றா, ஒன்னால இத்தனை பேருக்கு கஷ்டம் ஏற்பட்டு இருக்குதே, இந்த பிள்ளைகள்லாம் பாடுபடுது, கஷ்டப்படுது, துன்பப்படுது, நோய்களையும் துன்பத்திலையும் மாட்டிக்கிட்டு கிடக்குது, வறுமைகளையும், யாரா நீ எழுந்து வெளியே போடா அப்படிங்கிறான், வெளியே போயிரு அப்படிங்கிறான். இது அவ்வளவு பேருக்கு விளங்குது. அவனுக்கும் விளங்கும் தானே, அவனுக்கும் விளங்கும். ஆஹா, இப்ப அவன் பார்த்தான் இது நம்மளை தான் சொல்லப்படுது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. நாம எழுந்து வெளியே போனா அவ்வளவு பேரும் பார்ப்பாங்களா இல்லையா? 1,00,000 பேர் உட்காந்துக்கிறாங்க, அல்லது 70,000 பேர் உட்காந்துக்கிறாங்க. 70,000 பேர்ல ஒத்த மட்டும் எல்லாரும் உட்காந்து யார் உட்காந்துக்கிறான்னு தெரிய தேவையில்லை. அப்ப தெரியாது, எல்லாரையும் பார்க்க முடியாது. ஆனால் எழுந்தால் 70,000 பேர் பார்ப்போம் இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒத்தம் தான் எழுப்பி நின்றா எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? எவ்வளவு பெரிய கேவலமா போயிடும். இப்ப அவன் அப்படி குனிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறான்? மன்னிப்பு கேட்கிறான். யார்தான் நான் தப்பு செஞ்சுட்டேன், உண்மைதான், என்னை மன்னிச்சிரு, என்னை இழிவுபடுத்திடாத, கேவலப்படுத்திடாத, என்னை அசிங்கப்படுத்திடாத, நான் எழுப்பி போனேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இவ்வளவு காலம் நீ என்ன செஞ்சிருக்கிறா, என்னை பொறுத்து இருக்கிறா, எனக்கு தண்டனை செய்யல, எனக்கு தண்டனை வழங்கல. ஆனா என்னால இன்னைக்கு எத்தனை பேரு, பல்லாயிரக்கணக்கான மக்கள்
கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அவனுடைய அருளை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க போது எனக்கு வேதனைப்படுது, நான் உண்மையிலேயே தௌபா செய்றேன் அப்படி மனசுக்குள்ளேயே என்ன செய்யறான், அல்லாஹ்வோட கான்டாக்ட், அந்த தொடர்பு, பேசுறான், மனசால பேசுறான். கொஞ்ச நேரம் இருக்கும், மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு. மூசா நபிக்கு பெரிய ஆச்சரியம், யாருமே எழும்பி போகலையே, எப்படி மழை வந்தது? எழும்பி போனா தானே பரவாயில்ல, எழும்பி போகல, யாரும் எழுந்து போகலையே, எப்படி மழை வந்தது? ஆச்சரியப்பட்டு போனங்க, ரப்பி யாரு அது, யாரும் எழுப்பி போகலையே, நீ மழையை வர வரிச்சிட்டியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவன் என்ன தௌபா செஞ்சுட்டான். 40 வருஷத்துக்கு பிறகு தௌபா செய்யறான். 40 வருஷமா அல்லாண்டே சொல்லாத ஒருத்தன் அன்னைக்கு அல்லாஹ் விடுத்த தௌபா செய்யறான். கபூல் செஞ்சானா இல்லையா? அப்ப அல்லாஹ் மூசா நபி கேட்டாங்க, அவன் யாருங்கிறது எனக்கு சொல்ல அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. அவன் 40 வருஷமா பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தானே, அப்பவே அவன் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டி தரல, இப்ப தௌபா செஞ்ச பிறகு நான் காட்டி தருவேனா அப்படின்னா என்ன கருணை என்று யோசிச்சு பாருங்க. அத்தகைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கருணையை எண்ணி யார் அழுகிறார்களோ இந்த இரவிலே 5வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்றார், யார் இந்த நாளில் லிமன் பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி யார் இந்த நாளிலே அழுகிறாரோ அவருக்கு எங்களுடைய சோபனங்கள், வாழ்த்துக்கள் என்று 5வது வானத்தில் இருக்கக்கூடியவர்கள். 6வது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்றார், முஸ்லிம்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 7வது வானத்தில் இருக்கக்கூடியவர் தான் விஷயத்தை சொல்றார், ஹல்மின் சாயிலின், யாராவது கேட்கிறீங்களாப்பா, அல்லாஹ் தரது தயாரா இருக்கிறான். ஹல்மி முஸ்தக்பிரின், யாராவது இஸ்திக்பார் செய்கிறீர்களா, பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா, அல்லாஹ் அவரை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் என்று 7வது வானத்தில் இருக்கிறவர் சொல்றார். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன விளங்குகிறோம் என்றால், இந்த உம்மத்து நரகத்துக்கு போகாமல் இருப்பதற்கு, சொர்க்கத்திலே அத்துணை பேரும் நுழைவதற்கு என்ன வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். அதையும் மீறி ஒருத்த நரகத்துக்கு போறான்னா அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளின்னு நீங்க யோசிங்க. அதையும் மீறி ஒரு மனிதன் நரகத்துக்கு போறதாக இருந்தா அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி என்பதை நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நாளையில நம்ம பள்ளியில உட்கார்ந்து இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம், பயன்ல இருக்கிறோம், யாசீன் ஓதுறோம், சில இடங்களில் இஸ்திக்பார், திக்ர் மஜ்லிஸ், இப்படி பலவிதமாக நடக்குது. இதெல்லாம் பிதாத்துன்னு சொல்லி ஒரு கூட்டம், அது வீணா போச்சு, அது அவனை திசை திருப்பிட்டான், யூதர்களினுடைய சதி அது. ஹதீஸ்ல வருது பாருங்க, அல்லாஹ்வினுடைய வீடுகளில் நின்று ஏதேனும் ஒரு வீட்டில், மஸ்ஜிதுகள் என்ன ஏதாவது மஸ்ஜிதில் யார் ஒன்று கூடி, எந்த மக்கள் ஒன்று கூடி குர்ஆனை ஓதி அதற்கான விளக்கங்களை சொல்லி அந்த மக்களை ஈர்க்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய சாந்தி, சக்கீனத்தை இறங்குகிறது. அவனுடைய ரஹ்மத் அந்த குழுவை அப்படியே அரவணைத்துக் கொள்கிறது. மலாயிகா, அந்த மலக்குமார்கள் எல்லாம் தங்களுடைய ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம், அது எல்லாம் இந்த நாளையில் மட்டுமல்ல, எல்லா நாளையிலும். அப்ப இந்த நாளையில எப்படி இருக்கும்? எல்லா நாளையிலுமே இந்த நடக்குது. ஒரு பள்ளி வாசல்ல திக்ர் நடந்தாலோ, குர்ஆன் எல்லாம் சேர்ந்து ஓதுனாலோ, அதற்கான மஜ்லிஸ்கள் நடத்தினாலோ, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கசீதாக்கள் பாடினாலோ, இதெல்லாம் இந்த மாதிரி காலங்களில என்ன செய்யுது, இந்த மலக்குமார்கள் வந்து அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது என்று இருக்கும் பொழுது, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இந்த நாளையில எத்தகைய ஒரு அற்புதம் இல்லையா? இந்த நாள் விதியை மாற்றக்கூடிய நாள். இதுதான் மெயின். ஒரு மனிதனுடைய விதி மாறுமா? நம்முடைய விதியை குறித்து, விதின்னு சொன்னா நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம், என்ன சாப்பிட போறோம், ஆக்சிடென்டா, அதெல்லாம் பாதுகாப்பானாங்க. என்ன ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்குது எல்லாமே அங்க லௌஹுல் மஹ்பூஸ்ல பதிஞ்சிருக்கு. அப்படி பதியப்பட்ட ஒன்றை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்வான் அப்படின்னா, அத இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கு பாக்குறாங்களா இல்லையா? நம்ம திரும்ப திரும்ப நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லுவேன், கேட்கறவங்க ஆனா சில பேர் கேட்டிருக்கிறாங்க, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கு பார்க்கணுங்கிறது கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்லுதா, பார்த்து தான் ஆகணும்னு சொல்லுதா? இது வெள்ளைக்காரன் ஏற்படுத்தி வச்சான்.
இந்த வெள்ளைக்காரன், இந்த பிரிட்டிஷ்காரன், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அக்கௌண்ட்ஸ்ல பார்த்து இதுங்கிறது இப்ப அது செய்யறது தப்பு நம்ம ஒண்ணு சொல்லல. ஏன் நீ முஹர்ரம் 1 அன்னைக்கு நீங்க பாருங்களேன். முஹர்ரம் நம்ம மாதம் இல்லையா? ஏப்ரல் நம்ம மாசமா? முஹர்ரம் 1 அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த புது கணக்கு போடுதுன்னு சொல்றாங்களா இல்லையா? புது கணக்கு முஹர்ரம் 1 அன்னைக்கு போடுங்களேன். நான் உரையோடு உங்களுக்கு அட்வைஸும் பண்ணுகிறேன். அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு ஒரு சில சமயங்கள மாசம் மாசம் பணம் அனுப்பி வைப்பாங்க. வெளியூர்ல இருக்கிற கையில கொடுப்பாங்க. எப்ப கொடுக்குறீங்க? 1ஆம் தேதி. ஏன் 1ஆம் தேதி கொடுக்குறீங்க? புற 1 அன்னைக்கு கொடுங்க. உங்களுக்கு யார் புற 1 அன்னைக்கு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த அரசு அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுமா? எதுக்கு அப்படி? ஏன் அந்த நமக்கு தெரியாமல் இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கிடுவோம். பிறை 1 அன்று உங்களை மனைவிக்கு நீங்க ஹக்கு கொடுக்குறீங்களா? கொடுங்க. உங்க கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு 1ஆம் தேதி கொடுக்குறீங்களா? பிற 1 அன்னைக்கு கொடுங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? வருஷத்துல 11 நாள் குறைவு அரபு மாச பிரகாரம். அப்போ அவங்களுக்கு 3 வருஷத்துல 1 மாசம் சேலரி கூடுதலா கிடைச்சிடும். 3 வருஷத்துல 1 மாசம் சேலரி என்ன செஞ்சிடும்? கூடுதலாக கிடைக்கும். அப்ப பிறை 1 அன்று நீங்க கொடுக்கறதாக இருந்தால் அப்ப நம்ம அது கிட்ட நம்ம என்னதாயிடும்? நம்ம இந்த தீனை ஒரு பாதுகாக்கக்கூடிய சின்ன ஒரு குட்டி வழி, அது சின்ன சின்ன வழிகள். எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்போ இந்த நாள் அன்றைக்கு இந்த புது கணக்கு போடப்படுது. அல்லது நீங்க என்ன செய்யணும்? முஹர்ரம் 1 அன்னைக்கு இல்லைன்னா நிஸ்பு ஷாபான் அன்னைக்காவது போடுங்க. இந்த நிஸ்பு ஷாபான் பராத்துடைய நாள் அன்றைக்காவது நம்ம என்ன செய்யணும்? அந்த புது கணக்கு போடணும். அல்லாஹ் அன்னைக்கு தான் புது கணக்கு போடுறான். விதிகளில் மாற்றம் செய்யப்படுகிறது. இவன் எப்படி நடந்திருக்கிறான், ஆமா அதனால இவனுடைய வயசை கூட்டு, இவனுடைய வயசை குறை, இவனுடைய ரிஸ்க கூட்டு, ரிஸ்க குறை, எல்லாமே இந்த நாளில் தீர்மானிக்கிறான். தீர்மானித்து லைலத்துல் கத்ர் இரவு அன்று என்ன செய்கிறான்? அதை அந்தந்த மலக்குமார்களிடத்துல ஒப்படைக்கிறான், பொறுப்பாளர்கள் ஒப்படைக்கிறான். நீங்க பாத்துக்கங்க, ரிஸ்கா யார்கிட்ட கொடுத்துடுறது? மீகாயில் தான் கொடுத்துறது. இப்படி எல்லாத்தையும் என்ன செய்யறான்? அந்தந்த பொறுப்புகளை ஒப்படைக்கப்படுகிறது. எனவே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், விதி மாறுமா என்றால் மாறும். விதி மாறுமா? மாறும். யம்ஹுல்லாஹு மா யஷா. விதியை அல்லாஹ் நாடினால் அழிக்கிறான், மாற்றுகிறான். ஓ யூசுபித், அவன் நாடினால் அப்படியே தரிப்படுத்தவும் செய்யறான். அது அவன் இஷ்டத்தில் உள்ளது. மாற்றுகிறானா? மாற்றுகிறேன்னுங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கபாஇ. சதக்கா தான தர்மங்கள் இருக்கிற இந்த நாளையில நீங்க வளமையாக செய்யறதை விட இந்த நாளையில் அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும். வளமையாயை விட இந்த நாளையில் அதிகமாக தான தர்மம் செய்யணும். ஏன் தெரியுமா? அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கதாங்கிறாங்க. அது சோதனையையும் தடுக்கும், விதியையும் மாற்றும்ங்கிறான். இவனுக்கா இவன் இந்த இடத்துல ஆக்சிடென்ட், பைக்ல ஆக்சிடென்ட் ஆகுவான் அப்படின்னு தீர்மானிச்சிருப்பான். இவன் கொடுத்த சதகாவனால அதை மாற்றுன்றான். இல்ல அவனுக்கு அந்த மாதிரி ஆபத்து வரக்கூடாது, அழகிய மௌத்து வரணும், திடீர் மரணம் வரக்கூடாது. 3 திடீர், இதை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாதுகாப்பு தேட சொன்னாங்க. திடீர் செல்வம், நேத்து வரைக்கும் இதா இருப்பான், திடீர்னு லாட்டரி விழுந்து பெரிய கோடீஸ்வரனா ஆயிடுவான். இன்னைக்கு லாட்டரி காரன்லாம் பெரிய அரசியல்காரன் ஆயிட்டான். என்ன நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்களும் அதுக்கு பின்னால போய் நிக்கிறாங்க, இந்த லாட்டரி கூட்டத்துக்கு பின்னால, விசில் கூட்டத்துக்கு பின்னால. அருமையான பெருமக்களே, எனவே நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், இந்த சதக்கா என்பது என்ன செய்யும்? திடீரென்று இந்த நம்முடைய ஆபத்துகளை மாற்றிடும். அதே மாதிரி திடீர் செல்வமும் ஆபத்து. திடீர்னு ஒருத்தன் ஏழையா போயிட்டான்னு சங்கடம் தான். திடீர்னு அவனுடைய ஏதோ ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, கடனாளி ஆயிட்டான்னு வைங்க. பெரிய செல்வந்தர்களை பார்க்குறோமா இல்லையா? அவங்களுடைய கம்பெனி மூடி போயிடுச்சு, ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒன்று நடந்து ஏதோ முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இந்த பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சிருப்பான்? 10,000 கொடுத்துருப்பான். அந்த மாசாக்கு 10,000 வருஷம் கொடுத்துருப்பான். இப்போ எல்லாம் வந்து நிற்பாங்களா இல்லையா? அஜார் போன வருஷம் தந்தீங்களே, சங்கடமா இருக்கமா இல்லையா? தன்னுடைய உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பான், நின்று போயிருக்கும். இப்படி ஒரு செல்வந்தர்களாக இருந்து ஏழைகளாகவே இருந்துகிட்டு இருந்தா பெருசா தெரியாது. ஆனா செல்வந்தனாக இருந்து திடீரென்று ஏழையாக ஆகுவது இருக்கிறது ரொம்ப சங்கடமானது. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. திடீர் செல்வத்தை விட்டும் பாதுகாப்பு கேளுங்கள், திடீர் வறுமையை விட்டும் பாதுகாப்பு கேளுங்கள், திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பு கேளுங்கள். அல்லாஹ் இந்த 3ஐ விட்டு நம்மை பாதுகாப்பானாங்க. அப்ப இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சொல்லி தந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் போது இந்த நாளையில அல்லாஹ் என்ன செய்யறான்? விதியை தீர்மானிக்கிறான். அப்ப நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உசாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், மற்ற காலங்களை விட மற்ற மாதங்களை விட ரமதானுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாபான்ல தான் நீங்க அதிகமா நோன்பு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சரதாசன் சொல்றாங்க, இந்த நாளையில் தான், இந்த மாதத்துல தான் ஒரு மனிதனுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், செயல்பாடுகள்லாம் அல்லாஹ்விடத்துல எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி எடுத்து காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. யாரு? ரசூல் தான் சொல்றாங்க நான் நோன்பாளியா இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு? அவங்க நோன்பாளியா இருந்தா தான் அவங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்குமா? பாக்கியமே அவங்க தானே. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னா என்ன? ரஹமத்துக்கிட்ட ரஹமத்தே அவங்க தானே. அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே அவங்கன்னு இருக்கும்போது இப்ப அவங்க நோன்பு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உம்மத்துக்கள் அதை பின்பற்றணுங்கிற அர்த்தம். நாம அந்த நாளையில் நோன்பு பிடிக்கணும். நம்முடைய இபாதத்துக்கள் உயர்த்தி காட்டப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நான் நோன்பாளியாக காட்டப்படணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயம். அப்ப இந்த நாளையில அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறான், ஏற்கனவே இருந்ததை மாற்றான் அல்லது தரிப்படுத்துகிறான் என்பதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வகையில தான தர்மங்களை அதிகமா செய்யணும். நான் ஒரு செய்தி முன்னால படிச்சேன். முந்தைய காலத்துல ஒருத்தர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஃப்ரெண்டு உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு கடந்து போறாங்க. ஒரு ஆளு அப்படி கடந்து போறாரு. அப்ப கடந்து போகும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளோட நண்பர்ல யாரு? வேற யாருமே இல்லை, மலக்குல் மௌத், மலக்கு தான். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்தோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன அந்த போற ஆளை அப்படியே உத்து உத்து பாக்குறாங்க. அவரை இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் உத்து பார்த்தா, அப்படி உற்று பார்த்தா என்ன ஆகும்? சந்தோஷமான விஷயமா அது? சுலைமான் தான் கேட்டாங்க, என்ன அவரை முறைச்சு முறைச்சு பாக்குறீங்களா, என்ன செய்யறது? நாளைக்கு அவருடைய ரூஹ கைப்பற்றுமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லிக்கலாம். நாளை நேக்கலாம் இந்த நேரம்னா நாளைக்கு அவர் ஜனாசாவா இருப்பார். வேலை முடிஞ்சது, க்ளோஸ் அப்படின்டாச்சு. இனி அதுக்கு மேல என்ன, அவ்வளவுதான். கொஞ்சம் அவ போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இவரும் போயிட்டாரு, மலக்கும் போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனுஷனை பாக்குறாங்க. யார் நாளைக்கு மௌத்தாகி விடுவார் என்று மலக்குல் மௌத் சொன்னாங்களோ அந்த மனுஷன் தெருவில் நடந்து போறாரு. எத்தனை, ஒரு மாசம் கழிச்சு இருக்கும். என்னடா இது, அவர் தானா இவரு? இல்ல அவரே தானே, நமக்கு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது எப்படி? நாம ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? என்ன நடந்தது? ஒரு மலக்கு தப்பா பேச மாட்டாங்களே, அவங்க சொன்ன கரெக்டா இருக்குமே, தப்பா பேச தெரியவும் செய்யாதே. சேப்ப ஆள் வரட்டும். அல்லது நம்ம அன்றைக்கு பார்த்த ஆள் வேற, இவர் வேறையோ, அல்லது ரெட்டை பறவையோ, அண்ணன் தம்பியா ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா சூரத்துல, அந்த மாதிரியா அப்படின்னு. ஒரு கட்டத்துல மலக்குல் மௌத் இடையிடையே வருவாங்கல்ல, வந்தாங்க, சந்திச்சாங்க. வாங்க, அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன, ஒரு ஆளை போன தடவை சந்திக்கும் போது நாளைக்கு உயிரை எடுத்துருவேன்னு சொன்னீங்களே, அவரை தெருவில் நடந்து போறாரு, இன்னும் ஹயாத்தா தானே இருக்கிறாரு, அல்ல அவர் தானா, அல்லது நான் வேற யாரையா பார்த்துருக்கேன்? இல்ல இல்ல, நீங்க பார்த்தது அவர் தான், அவர் ரூஹ எடுக்க இல்லை, அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன அப்படின்னு, அவர் போகும்போது கடையில ரொட்டி பலகாரங்கள் வாங்கிட்டு வீட்டில் சாப்பாடு வாங்குறதுக்கு பிள்ளைகளுக்கு உணவு வாங்கிட்டு போனார். அப்படி போகும்போது ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, நான் பசியோட இருக்கிறேன், ஸ்ரீதேவி எனக்கு ஏதாவது தாங்கல அப்படின்னு கை நட்டினாரு. அந்த பார்சல் ஒரு கையில கொடுத்துட்டார். சதக்கா ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, அந்த மனுஷன், அந்த வாங்கின மனுஷன், அந்த யாசகன், அவர் அந்த பிச்சைக்காரரு எல்லாம் சாப்பிட்டார். எத்தனையோ நாளைக்கு பிறகு கட்டும் பசி சாப்பிட்டு நல்ல ஒரு உணவு சாப்பிட்டு முடிச்ச பிறகு, யாரெல்லாம் என்னுடைய பசியை போக்கிட்டார் இந்த மனுஷன், என்னுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைன்னு கேட்டார். ரொம்ப பெரிய கவனமான விஷயம் இது. அந்த மாதிரி பசியை போக்கியவர்களினுடைய துவா இருக்கே, போக்கப்பட்டவர்களுடைய துவா இருக்கே, அது ரொம்ப உயர்ந்தது. அந்துஷ்பி அல் கபிதல் ஜாயிஅ அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்தில் எல்லாம் மிக பெரிய சிறந்த தர்மம் எது? பசியை போக்குவதுங்கிறாங்க. அதை விட சிறந்த தர்மம் இல்லைங்கிறாங்க. அப்ப அவரு ஒண்ணு தர்மமே என்ன செய்யும்? விதியை மாற்றும், துவாவும் விதியை மாற்றும். இந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அவருக்கு 40 வருஷத்தை எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 40 வருஷம் எக்ஸ்ட்ராவானது பெரிய விஷயம் இல்லை. அந்த 40 வருஷத்திலையும் கூட அல்லாஹ் எப்படி விதிக்கிறான்? ஒரு சிறு பாவம் கூட அவர் செய்ய மாட்டார், பரிசுத்தமாக வாழ்வார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க.
அப்போ விதியை மாற்றுவது என்பது இந்த அகீதால சுன்னத்துல் ஜமாத்துன்னு இல்ல, இஸ்லாத்துல உள்ள விஷயம். அது விதி மாறும் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. எனவே அது அந்த விதியை மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. இந்த நாளுக்கு லைலத்துல் பராஅ, லைலத்துல் முபாரக்கா, லைலத்துல் பரக்கா, அப்படி லைலத்து ஷக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஷக்கல்ல, ஷக்குன்னா சந்தேகம், இன்னைக்கு நோம்பா இல்லையா, இன்னைக்கு பெருநாளா இல்லையாங்கிறது தான் லைலத்து ஷக்கு அப்படின்னு யோமு ஷக்குலாம் சொல்றது. இது சாது சக்கு, லைலத்து சக்கு. இந்த லைலத்து சக்கு என்று சொன்னால் பதிவு செய்யப்படக்கூடிய நாள், பதிவு செய்து ஒப்படைக்கப்படுது விஷயத்த. அல்லாஹ் தஆலா இவனுக்கு எவ்வளவு காலம் ரிஸ்க், என்ன எத்தனை பிள்ளைகள், இவனுக்கு எப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எப்போ கல்யாணம் நடக்கும், எல்லாத்தையும் அதில் பத்தினான். கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, உணவு, வாழ்நாள், நோயா இல்லையா, ஆஃபியத், எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செய்யறான். சகலதையும் பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த நாள் என்பதால் இந்த நாளுக்கு என்று முன்னால் வாழ்ந்த சஹாபிகள் தாபியின்களுடைய காலத்துல ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருந்து. உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த யாசீன் ஓதிட்டு துவா ஓதுறாங்களா இல்லையா, இந்த துவாவை உமர் ரலியல்லாஹு தஆலா வளமையா இந்த நாள் இல்லை எல்லா நாளும் ஓதி வந்திருக்கிறாங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, யா அல்லாஹ் நீ என்னை பத்தி என்ன எழுதி வச்சிருக்கிறியோ தெரியாது, மூதேவின்னு எழுதி வச்சா என்ன சீதேவியா ஆக்கி, அல்லாஹ் நம்மையும் அப்படி சீதேவியாக ஆக்குவானா. ஷகாவத்து இருக்குதே, இந்த மூதேவித்தனம் இருக்குது, பெரிய ஆபத்தானது, அது பெரிய முசீபத். அது அந்த நிலையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு ரஹ்மானே என்று கேட்கக்கூடிய துவா அதுல இருக்கு. அதே மாதிரி இந்த நாளையில் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, குடும்ப உறவுகள் ஏதாவது முறிஞ்சிருந்தா ஜாயிண்ட் ஆகிக்கணும். ஒரு போனை போட்டு ஒரு மெசேஜை போட்டு கௌரவம் பார்க்க கூடாது. நானா பிரச்சனை பண்ணேன், பிரச்சனை பண்ணதெல்லாம் அவர் தானே, அவர் வரட்டும் நீங்க பேசக்கூடாது. இது தீன் அல்ல. தீன் என்னன்னு கேட்டா, யாரு பணியிறாங்களோ அவங்கள அல்லாஹ் உயர்த்திடும். மந்த வாதா ரஃபாஹுல்லாஹ், யாரு பணியிறாங்களோ அல்லாஹ் அவங்களை உயர்த்திடுறான். ஆனா நம்ம நப்சு விடாது, ஷைத்தான நப்சு சேர்ந்து அதெல்லாம் முடியாது. அவர் மௌத்தா போனாலும் கூட அவருக்கு நான் ஜனாசா தொழுகைக்கு வரமாட்டேன், அவரை ஜனாசாவை பார்க்க வரமாட்டேன். நம்ம மக்கள் பேசுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஈமான் உள்ளவங்க அப்படி பேச முடியுமா? அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமா? ரசூலுல்லாஹ் அதை விரும்புவாங்களா? நாளைக்கு அவங்க முகத்துல முழிக்க முடியுமா? அடே நீ பார்க்கலையே, அவன் அவன் பேசினா உனக்கு என்ன? நீ தெளிவா ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பரிகாரமாக ஆகாது. என்ன அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு நபியா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த எந்த உம்மத்திலையும் கொண்டு வராம இந்த உம்மத்துல அல்லாஹ் நம்ம கொண்டு வந்திருக்கிறான். இதற்கு நம்ம எவ்வளவு ஷுக்ர் செய்யணும், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஷுக்ர் செய்யணும். எனவே ஷுக்ர் செய்யக்கூடிய நாளாக இதற்கு இந்த நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில இடம்பெறுது, யார் தன்னுடைய உணவு விஸ்தீரணமாக்கப்படும், தன்னுடைய செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமா, அவர் தன்னுடைய குடும்பத்தை இணைந்து நடக்கட்டும். தன்னுடைய ஃபேமிலியை விட்டு அவர் பிரிஞ்சிடக்கூடாது, இணைந்து நடங்க. முந்தைய காலத்திலாம் பாருங்க, கூட்டு குடும்பமா இருந்தது. முந்தைய காலங்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? கூட்டு குடும்பமா இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்தாங்க. முஸ்லிம்கள் எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஏன் நம்ம பார்க்கிறோமே, நம்ம எத்தனையோ முந்தைய காலத்துல இந்து குடும்பங்கள் சகோதரர்கள்லாம் கூட்டு கூட்டு கூட்டாதான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு தான் எல்லாரும் தனித்தனியா கல்யாணம் முடிச்சு அவங்க பிரிஞ்சு போய், அம்மா எங்க காணா, அத்தாவையும் காணா, எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கு. கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரே குடும்பமா வாழ்ந்தாங்க. பிள்ளைகள் நிறைய பெற்றாங்க, அவங்களோட பிள்ளைகள் பிள்ளை பெற்றது, அவங்க பிள்ளை பெற்றது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு பெரிய வீடு, அல்லாஹ் வசதியும் கொடுத்தான். ஒரே வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 144 பேர் இருந்தாங்க. ஒரு வீட்டுல 144 பேர். ஷாஃபி மதஹப்ல ஜும்மா தொழுறதுக்கு 40 பேர் வேணுமாங்க. இப்ப எத்தனை ஜும்மா? 3 ஜும்மாவுக்கு மேல கூட்டம் இருக்குதுங்க. 3 ஜும்மாவுக்கு மேல உள்ள கூட்டம் அங்க இருக்கு. அப்ப 144 பேர் எங்க இருந்திருக்கிறாங்க? ஒரு வீட்டுல இருந்திருக்கிறாங்க. அப்ப ஃபுல் யஸில் ரஹிமா, அவர் குடும்பத்தை இணைந்து நடக்கட்டும் என்று யார் சொல்றா? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? குறிப்பிடுறாங்க. சங்கையான பெருமக்களே, தகவல்கள் நிறைய இருக்குது. எனக்கான தரப்பட்ட நேரம் நிறைவுறுகிறது. நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு நான் வர்றேன்.
கடைசியாக ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தான் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் இரவு, இந்த நாள் தான் பராத்துடைய இரவு, சல்லல்லாஹு பார்க்குறேன், திடீர்னு காணல. நான் என்ன செஞ்சேன், தேடி போய் பார்த்தேன். ஜன்னத்துல் பக்கியில நின்று அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி, அந்த மக்களுக்காக, அங்கே அடங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக, ஷஹதாக்களுக்காக, சாலிஹீன்களுக்காக, சஹாபிகளுக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ இதுலேருந்து நம்முடைய இமாம்கள் சொல்றாங்க, அந்த நாள் எல்லா நாளும் ஜியாரத்து செய்யணும், குறிப்பாக தாய் தந்தையர்களை ஜியாரத்து செய்யணும், அவங்களுக்காக ஒரு யாசீனையாவது ஓதணும். அந்த நாள் இருக்கே, அது ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள், இந்த பராத்துடைய நாள் இருக்குதே, இது மிகுந்த விசேஷத்துக்குரிய நாள், ஜியாரத்துக்குரிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே போய் துவா செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா. அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. வந்து நீண்ட நேரம் என்ன செஞ்சாங்க, தொழுதுகிட்டு இருந்தாங்க. சுஜூதுல ரொம்ப நேரம் இருந்தாங்க. எனக்கு பயம் வந்துட்டு, ரொம்ப நேரம் சுஜூத். அதாவது இப்போ இமாம் இருக்கிறாங்கன்னு வைங்க, இமாம் தொழ வைக்கிறாங்க. சுஜூதுல சுப்ஹான ரப்பில் அலா பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பில் அலா பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பில் அலா பிஹம்திஹி எத்தனை தடவை சொல்லுவாங்க? 3 தடவை சொல்லுவாங்க. 5 சொல்லலாம், 7 சொல்லலாம், 9 சொல்லலாம், 11 சொல்லலாம், தனியா தொழுதா. இப்போ அவர் சரி இதுலேயே சொல்றாங்கன்னு வைங்களேன், ஜமாத்துல தொழும்போது இப்படி ஒரு 10,000 தடவை சொல்றாங்கன்னு வைங்க. இப்போ லுஹர்ல 1 மணிக்கு தொழுகை நடக்குது, 1 மணிக்கு தக்பீர் கட்டினாங்க, இமாம் தொழு வச்சாங்க. 4வது ரக்காத்துல 2வது சுஜூத். பொதுவாக தனியாக தொழுகிறவங்க கடைசி ரக்காத்தினுடைய கடைசி சுஜூதுல ரொம்ப நேரம் இருப்பாங்க. சூஃபிகள்லாம் அதை செஞ்சிருக்கிறாங்க. சூஃபியாக்களா இருந்தவங்க எல்லாம் கடைசி ரக்காத், எந்த தொழுகையோ, அது சுன்னத்தோ ஃபர்தோ நஃபிலோ எதுவா இருந்தாலும், அதனுடைய கடைசி ரக்காத்தினுடைய கடைசி சுஜூத், 2வது சுஜூத், அதை என்ன செய்வாங்க, நீளமா செய்வாங்க. ஆனா இமாமத்தில் அதை செய்யக்கூடாது. இமாம் அதை செய்யக்கூடாது, தனித்து தொழும்போது அதை செஞ்சுக்கலாம். சரி, அப்படி நீளமா என்ன செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நீளமா இருந்துட்டாங்க. இப்போ அவங்க தொழு வைக்கிறாங்க, ஒரு தொழு வைக்கும் போது ஒரு 1:7, 1:10 வைங்களேன். 4 ரக்காத்துக்கு வரும்போது 1:10, அந்த 1:10க்கு சுஜூதுக்கு போனாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? சுப்ஹான ரப்பில் அலா பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பில் அலா பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பில் அலா பிஹம்திஹி 5 செகண்ட் தான் ஆகும். ஒரு சுஜூதுக்கு ஆகக்கூடிய நேரம் 5, 6, 7. கொஞ்சம் நிதானமா சுப்ஹான ரப்பியல் அலா பிஹம்திஹி 10 செகண்ட், மிஞ்சி போனா 15 செகண்ட், 1/4 நிமிஷம். 1 நிமிஷம் ஒரு இமாம் இருக்கிறான்னு வைங்க, பின்னால் உள்ள மாமுங்களுக்கெல்லாம் என்ன இது இப்படி போட்டு நீட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்துடும். இயல்பு. 2 நிமிஷம் ஆனா, 20 நிமிஷம் ஆனா என்ன ஆச்சியோ அப்படின்னு தான் சந்தேகம் வரும். ஆள் ஹயாத்தா இல்லையா அப்படின்ட்டு. 1 மணிக்கு சுஜூதுல 1:10க்கு சுஜூதுல உட்காந்து 2:10 ஆயிட்டுன்னு வைங்க, சுஜூது விட்டு இளமையிலடா என்ன இருக்கும்? ஒரு மாமும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எழுப்பி போய்ப்பாங்க. அவர் மட்டும் தான் சுஜூதுல இருக்க வேண்டியிருக்கும். யாரும் இருப்பாங்களா? 1 மணி நேரம் சுஜூதுல இருப்பாங்களா? அவருக்கு பின்னால இருக்கு. அப்படி தொலை வைப்பதற்கு அனுமதி இல்லை. தனியா தொழும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுல நீண்ட நேரம் சுஜூதுல இருக்கிறாங்க. ஆயிஷா நாயை பயந்துட்டாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரூஹை கைப்பற்றிட்டானோன்னு பயந்தேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி ஸல்லல்லாஹு எழுந்து கேட்டாங்க, ஆயிஷா நீங்க பயந்துட்டீங்களா என்ன? நாம நாயகமே இப்படி இந்த நாளையில என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் ஷஃபாத்து செய்து, அல்லாஹ் சொன்னா நீங்க ஷஃபாத்தின் மூலமாக 3ல் 1 பங்கை நான் சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன், 1/3 அனுப்பிடுறேன் அப்படின்னு. நீங்க ஷஃபா செய்யறது மூலமா உங்களுடைய ஷஃபாத்தை கொண்டு 1/3 நான் அனுப்பிடுறேன். 300 கோடி பேர்னா 100 கோடி பேர் ரசூலோட ஷஃபாத்தை கொண்டு உள்ள போயிடுவான். நான் விடல, அல்லாஹ் எனக்கு அது காணாது, எனக்கு இன்னும் அதிகம் தான் அப்படின்னு கேட்டேன். சரி 50, 300 கோடினா 150 கோடி போ அப்படின்னு அனுப்பிடுவேன். முடியாதுன்னாங்க. என்ன கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சுலுசானி 2/3, 300ல 200 கோடி அப்படின்னா இதுவும் போதாது. அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா, ரொம்ப ஹரீஸுன் அலைக்கும், ரொம்ப இதா இருக்கிறீங்களே, ஆசை ரொம்ப கூட இருக்க. ஹரீஸ்ன்னு சொன்னா பேராசைன்னு தான் அர்த்தம். பேராசை, நம்ம பேராசை எப்படி இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை என்ன? தன் உம்மத்துல எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது அந்த ஆசை தான். ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், உங்களுடைய உம்மத்தின் மீது நீங்கள் பேராவல் கொண்டவர்களா இருக்கிறீங்க, கருணை கொண்டவர்களாக, ரவுஃபாக இருக்கிறீங்க, ரஹீமாக இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல சொல்லுதா இல்லையா? தௌபாவுடைய கடைசி சூரா, கடைசி ஆயத்து. அப்ப நான் திரும்பவும் கேட்டேன், அப்ப ரசூலுடைய கணக்கு என்ன? கொல்லும் அஞ்சுமா எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளிடணும், ஒருத்தன் நரத்து போக கூடாது அப்படின்னு.
அப்ப அல்லாஹ் சொன்னா, சரி இப்ப உங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் அனுப்பணும், நான் அனுப்புறேன், ஆனா சிலரை அனுப்ப மாட்டேன் நான். அந்த சிலர் யார்? ஒன்னு முஷ்ரிக்கா இருக்கிறவன், அவன சப்ஜெக்டை விடுங்க. ஷஹ்னா அப்படிங்கிறான். அப்படின்னா யாரு? அதாவது விரோத தன்மை உடையவன். அவன் வந்தா நான் வர மாட்டேன். பள்ளிவாசல ஒரு மீட்டிங், புதுசா ஒரு போர்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவர் இருந்தா நான் இருக்க மாட்டேன். இது விரோதம், ஸல்லல்லாஹு விரும்ப இல்லை. இவனை மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். இந்த நாளையில் நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், இந்த ஷஹனாவை நான் மன்னிக்க மாட்டேன், இவனை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இப்படி சில நபர்களை அல்லாஹ் குறிப்பிடுறான். அதுல ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னு கேட்டா, மது அருந்தக்கூடியவன். எப்போதும் அருந்து தௌபா செஞ்சா பரவாயில்ல, ஆனா காலம் எல்லாம் மது அருந்திக்கூடியவன், காலம் எல்லாம் விபச்சாரத்துல ஈடுபடக்கூடியவன், இவனை எல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன். அதுலயே முஸ்ஸிர்ரும், அதுலயே மூழ்கி போய் கிடக்குறானே, அதை விட்டு வெளியே வராம கிடக்குறானே, அவனை நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேங்கிறான் ரப்புல் ஆலமீன். இப்படி எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் எக்ஸப்ட் இவர்கள் தவிரண்டு சில பேர்களை குறிப்பிடுறான். அதுல 1-2 பேர் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதுல மெயினா அதே மாதிரி விரோதம் பாராட்டக்கூடியவர்கள், உறவுகளை முறிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன் நாயகமே அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான். எனவே இதையெல்லாம் உணர்ந்து மிக்க கவனத்தோடு இந்த இரவை நாம் பயன்படுத்தி, நம்முடைய நாம் நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது, அதுக்கு முன்னாலேயே நாம் யாரோட பகையா இருக்கிறோமோ அல்லது நம்மோட யார் பகையா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாம வாலண்டியரா போய், சரி அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க, தவறு யார் நடத்துனாதான் சரி, நான் மன்னிப்பு கேட்கிறேன், இதுல ஒன்றும் குறைஞ்சி போறது இல்லை, உயர்ந்துடும், அல்லாஹ் உயர்த்திடுவான். எனவே அந்த அடிப்படையில் நாம் நடந்து கொண்டு சதக்காக்களை செய்து இந்த இரவை குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காத்தாவது தொழுது, அதுல அந்த தொழுகை கொஞ்சம் நீளமாக தொழுது, துஆக்களை ஈடுபட்டு, இஸ்திக்பார்களை தனியாக உட்கார்ந்தோ கூட்டாகவோ, சில இமாம்கள் என்ன செய்ய கூட்டா செய்யுங்கிறாங்க, சில பேர் தனியா செய்யறாங்க, வீட்டுல எப்படியோ மொத்தத்தில் இந்த இரவை நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க, ஹயாத்தாக்குங்க அப்படிங்கிறது இந்த மார்க்க சொல்லி தருது. எனவே இதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த இரவை நமக்கு கையில தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம், இந்த பாக்கியத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவினுடைய பாக்கியத்தை முழுமையாக நமக்கு தந்தருள் பாலிப்பானாக, நம்முடைய சந்ததிகளுக்கு தந்தருள் பாலிப்பானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதை ஏற்பாடு செய்தவர்கள், இதற்கு துணை நின்றவர்கள், ஆலோசித்தவர்கள், இதற்காக பொருளுதவி செய்தவர்கள் யாவருக்கும் அல்லாஹ் தஆலா துன்யா ஆகிரத்தினுடைய பாக்கியத்தை நிறைவாக தருவானாக. நம்முடைய பாவப்பிழைகளை மன்னிப்பானாக, நம்முடைய குறைகளை மறைப்பானாக, நம்முடைய பெற்றோருக்கு அருள்பாலிப்பானாக, நம்முடைய சந்ததிகளை சங்கையான சந்ததிகளாக, கண்ணியமான சந்ததியாக, அல்லாஹும் ரசூலும் பொருந்திய சந்ததிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. நம்முடைய மரணத்தை அழகான மரணமாக ஆக்கி வைப்பானாக. நோய் நொம்பலங்கள், வறுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சஹர், வஞ்சனை, சூனியங்கள், கண்ணீர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய வியாபாரத்தில் ஹலாலான ரிஸ்கை பரக்கத்தாக தந்தருள் பாலிப்பானாக. எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பானாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய, குறிப்பாக வடநாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் அநீதம் வேண்டுமென்று அநீதம் விளைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் அழித்து ஒழிப்பானாக. அதே மாதிரி எல்லா மக்களும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. நல்ல அரசை தந்தருள் பாலிப்பானாக. நல்ல அதிகாரிகளை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியை தருவானாக. பைத்துல் முகத்தஸை மீட்டி தருவானாக. பாபரி மஸ்ஜிதை மீட்டி தருவானாக. இந்த நாட்டில் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் மீட்டி நாம் சிறப்பாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சக்கராத்துடைய வேதனை விட்டும், கபருடைய அதாபை விட்டும், மறுபடிய அதாபை விட்டும், நரக அதாபை விட்டும், கேள்வி கணக்கினுடைய கடுமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கண்மணியாம் பொன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக அவருடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கோது நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. நாம் எல்லோரும் சோனலோகத்திலே கண்மணியாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் அமர்ந்து எல்லாவற்றுக்கு மேலாக அவனுடைய திருலிகா என்ற அற்புதமான காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய உறவுக்கும் அல்லாஹு தாலா நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய நேசர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஹாதா துஆ மின்கல் இஜாபா, அல்லாஹும்ம ஹாதா துஆ மின்கல் இஜாபா, அல்லாஹும்ம ஹாதா துஆ மின்கல் இஜாபா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரில் ஹல்கி வ நூரி அர்ஷிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.